கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அன்பான தேவை பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வேத வசனம் தலைப்பு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்படி நமக்கு உண்டாகும் என்று பார்ப்போமானால், சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. என்ன வருதுதா? பரிபூர்ண ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம் இன்னைக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் உனக்கு கொடுக்குறேன்னு அவர் சொல்லல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த ஜீவ மார்க்கம் என்கிற அதிகாரத்துல நம்ம ஆட்கொண்டிருப்போமானால், தேவனை பின்பற்றுவோமானால், அவருடைய ஜீவ மார்க்கத்தை முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், அவர் சம்பவித்த எல்லா காரியங்களும் தெரிந்து தேவனை பின்பற்றி அவருடைய ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய வேத வசனங்களை, அவர் செலுத்தின அன்புகளை நாம் அறிந்து ஆராதித்து துதித்து வரும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரா? என்னுடைய மகள் நம்மை நம்பி இருக்கிறா, அவன் ஆசீர்வதிக்கப்படணும், அவன் ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லி பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம். அல்லேலூயா. சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லை, உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசு கொடுக்கிறார். அதே அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினா நாம் என்ன பண்ண மாட்டோமா? அசைக்கப்படுவதே இல்லை. தாவீதோட வாழ்க்கையில பல நெருக்கங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, பல போராட்டங்கள் வந்தது, பல யுத்தங்கள் வந்தது. ஆனா எல்லாவற்றிலும் அவனை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் கிருபையும் தேவன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தபடினால் அவன் அங்கே எல்லாவற்றையும் செயல்படுத்தும்படி ஆண்டவர் அவன் கூட இருந்து நடக்கிற காரணம், தன்னுடைய அதிகாரத்தையோ படப்பலையோ ஆட்பலையோ அவன் கூப்பிடவில்லை. கர்த்தரை முன்பாக வைத்து அவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு, ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு போகலாமா, இந்த காரியத்தை நான் செய்யலாமா என்று சொல்லி அப்படி ஒவ்வொரு காரியத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு உத்தரவு கொடுத்து ஒவ்வொன்றிலும் அவனோடு இருந்து அவனை உயர்த்தினார். அது அதிசயமாய் வழிகளை அவனை காண செய்தார். கிருபைகளையும் வரங்களையும் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். சங்கீத புஸ்தகத்திலே கிருபைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறாராம். இன்றைக்கு நாம செய்யறோமா? நம்ம யாரை தேடுறோம்? கர்த்தரை முன்வைக்கிறோமா? இல்லை நம்ம சொந்தங்களை பந்தங்களை முன்வைக்கிறோமா? இல்லை நண்பர்களை முன்வைக்கிறோமா? யாரை முன்வைத்து நம்முடைய காரியத்தை செய்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போமானால் உங்களுக்கு நன்றாக தெரியும். உலகமும் உலகத்தினுடைய ஆசைகளும் அற்று போகும், மனிதர்களால் பிரிந்து போவாங்க. இயேசு மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, அவர் நம்மளை மறந்து போவதும் இல்லை. அதே வசனத்துல சங்கீதம் 16:1வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும், உண்மை நம்பி இருக்கிறேன். யாரை நம்பினான்? தேவனை நம்பி அவன் காத்திருந்தபடினால் கர்த்தர் அவனை எல்லா இக்கட்டுக்கும் அவனை விடுதலையாக்கி அவனை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாரை முன்வைத்திருக்கிறார் மகளே? மனிதர்களை நம்பி மோசம் போய் கொண்டிருக்கிறாயா? இல்லை பிள்ளைகளை நம்பி கொண்டிருக்கிறாயா? உடைய கணவனை நம்பி கொண்டிருக்கிறாயா? கணவன் பிள்ளைகளை நம்பிக்கை வளர்ப்பது பழகுவது இயற்கை. அதை தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்தார். ஆனால் ஆதாமையும் ஏவாளையும் இணைக்கப்பட்டதே குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லிதான். அங்கேதான் பிசாசு அங்க பல வேதனைகளை சோதனைகளை உண்டாக்கும்படி அவர்களுக்குள்ள பாவத்தை கொண்டு வந்தான். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையிலயோ நம்ம குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், சொந்த பந்தத்துல பிரச்சனை இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நம் கர்த்தருடைய கரத்துல இருந்தால் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது, நம்மளை விடுவித்து காக்கக்கூடும். எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தரை மறுதளிக்காத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தரை அவர் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் வருகிற தேவன். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா, எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, இதுல இருந்து விடுதலை கொடுங்க, இந்த கஷ்டம் வந்துருச்சு, இது விடுதலை கொடுங்க, என்னுடைய கணவனுக்கு சமாதானம் இல்லை, எங்கள் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, எங்கள் குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க என்று கேட்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதே சங்கீத புஸ்தகம் 90வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 90:14. சங்கீதம்
90:14 வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அவரை தேடுகிற பொழுது அவர் வாழ்நாளெல்லாம் களி கூறும்படி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். எப்படி கொடுப்பார் என்று சொன்னால், அவர்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் அவர்கள் யாரை நோக்கி கூப்பிடுகிறார்கள்? தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன், வேதனைப்பட்டேன், என் கணவனால் நெருக்கப்பட்டிருக்கேன், என் மாமியார் நெருக்கப்பட்டிருக்கேன், என் சொந்த பந்தத்தால் நெருக்கப்பட்டிருக்கேன், நண்பர்களால் நெருக்கப்பட்டிருக்கேன், நான் நம்பினவங்க எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் எங்க போறதுன்னு தெரியல, உண்மை நான் நம்பியிருக்கிறேன், என்னை மகிழ்ச்சிக்குள்ள ஆக்கும், என்னை சந்தோஷப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தை கேட்கும் பொழுது சங்கீதத்திலே அவர் வாக்கு கொடுக்க நமக்கு ஆண்டவர் கத்தோலிக்க சோத்திரம். திரும்பி நான் வாசிக்க, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். சரியா இன்றைக்கு உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க துன்பத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், எனக்கு குடும்ப காரியத்தில் எந்த காரியத்தை செயல்படுத்த வேதனையோடு வந்திருக்கலாம். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அதே நேரத்துல 14வது வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை உமது கிருபையால் திருப்தி. அதிகாலையில நம்ம வாழ்நாள் முழுக்க சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா அதிகாலை எழுந்து ஆண்டவரை தேடி துதித்து ஸ்தோத்திரித்த தாபத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த வாழ்நாளெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் கிருபை வரங்களை கூட்டி கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறாமே. அல்லேலூயா. அதே நேரத்துல இந்த வருஷத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இதோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேணாம். முந்தின காலத்துல உனக்கு என்ன நடந்துச்சு, நீ எப்படிலாம் இருந்த, அதெல்லாம் இப்ப நினைக்காத மகளே. உன்னை ஆசீர்வதிக்கும்படி உனக்கு நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கொடுக்குறாரு. அதுக்குதான் இங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்தினவைகளை நீங்க என்ன பண்ணக்கூடாது, முந்தினவை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவை சிந்திக்க வேண்டாம். 19வது வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். பாருங்க, புதிய காரியத்தை செய்கிறாராம். வாசிங்க. நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியாயும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவாந்தரம், உங்களோட வாழ்க்கை அவாந்தரமா இருக்கா? வெட்ட வெளிச்சத்துல காண முடியாதபடி இருள் அடைந்திருக்கிறதா? ஒரு நீர் இல்லாத இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஒரு செழுமை இல்லாத இடத்துல இருந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்க வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்திருக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தினத்தில் கொடுக்கிறபடி சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம். சங்கீதம் 16:11 உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இங்க ஏசாயா 43:18-19 உங்களுக்கு புதிய காரியத்தை செய்யணும். பரசெல்லாம் நினைக்காதம்மா, புதிய காரியத்தை உனக்கு செய்யணும். உனக்கு குழந்தை இல்லையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, ஆண்டவரே கர்த்தரால் ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை களி கூறும்படி எங்களுக்கு கற்பத்தின் கனி கொடுங்க. நீ வேலை இல்லாமல் இருக்கிறியா, ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க சொல்லி நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா, உங்களுக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவராகி இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாமே. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவை பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கையில கூட பல துன்பங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, பாடுகள் வந்தது. ஆண்டவராகி இயேசு எங்களை அநேகத்தில் ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. அப்பா அவருக்காக காத்திருக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கும் பொழுது, அவருடைய ஜீவ வார்த்தைக்கு காத்திருந்ததை பெற்றுக்கொள்ளும் பொழுதே கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை வழிநடத்துவார். அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவார். அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்கி நீரூற்றியை வளவரிக்கிறது போல அவாந்தரத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணுமா, ஜெபம் என்ற ஒரு வழியை நாம் திறந்து கொடுக்க வேண்டும்.
அவருக்கு ஒரு வெட்டாந்தரையில ஒரு பள்ளம் தோண்டுனா அங்க தண்ணி வருதுன்னா, நம்ம வாழ்க்கை செழுமையா இருக்கணும்னா ஜெபம்ங்கிற ஒரு தூபம் இருக்க வேண்டும். வேத வாசிப்புக்கு என்ற ஒரு அங்க காரியம் இருக்க வேண்டும். இந்த வேத வாசிப்பும் ஜெபமும் இருக்குமானால் அவர் சொன்ன வார்த்தையின்படி அவாந்தரத்துல உங்களுக்கு ஆறுதலை உண்டாக்குவார், தண்ணீர் உண்டாக்குவார். அங்க தாகத்தை தீர்ப்பதற்கு பல வழிகளை செய்து கொடுப்பார் ஆண்டவர். நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை விசுவாசிங்கள். ஆண்டவராக இயேசு உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். சங்கீதம் 20:4 ஆண்டவர் கொடுத்த வசனம் அவர் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 20:4 அவர் உன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். நீங்க என்ன நினைச்சு வந்திருக்கீங்க அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். இந்த தினத்தில் கொடுத்த வசனத்தின்படி ஆண்டவராக இயேசு உங்களை புதிய வழியில் நடத்துவார். எங்கள் குடும்பத்திலையும் சரி, எங்கள் ஊழியத்திலும் சரி பல பாடுகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வரைக்கும் எங்களை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். உங்களையும் அப்படி சாட்சியாக நிறுத்துவார். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இந்த தினத்திலும் அருமையான பிள்ளைகளே அந்த சாட்சியை சொல்கிறேன். என்னுடைய மூத்த மகளுடைய மகள் சாரா ராகபுரி அவர் வாழ்க்கையில இந்த பிள்ளைகள் கூட இப்படியும் பிழைக்குமா என்று சொல்லி ஆண்டவர் எல்லாரும் துக்கப்படுத்தும் நாட்கள் உண்டு, வேதனைப்படுத்தார். ஏன்னா பிழைவிடமா இருந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைய தினத்தில் எங்கள் ஜபத்தை கேட்டு அவருடைய இரக்கத்தின்படி ஐஸ்வர்யத்தின் தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்றைய தினத்திலும் அந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தினத்திலும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால சாரா ராகபுரியாவுக்காக நீங்கள் அநேகர் ஜெபித்தீர்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு தேவனுடைய இரக்கத்தின்படி இன்றைக்கு 10ஆம் கிளாஸ்ல அவர் பாஸ் பண்ணி 408 மார்க்குகள் எடுக்கும்படி ஆண்டவராக இயேசு கிருபை பாராட்டினார். அது மட்டுமல்ல, அவ்வளோ 2 நாளே எனக்கு அவ்வளவு ஒரு பலவீனம். அந்த பலவீனத்துக்கு மத்தியில் ஊழியத்தை செய்வோமா, போகுமா, போகமாட்டோமா, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வசனத்தை கொடுக்க சொல்லி சொன்னாங்க. இல்லை பிறகு எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லிட்டேன். அதன் பிறகு நான் அழுதேன். ஆண்டோட ஊழியத்துக்கு நமக்கு அழைப்பு வந்து கூட அதை மறுதளிக்கணுமே. ஆண்டவரே உமக்கு சித்தமான எனக்கு சுகத்தை கொடுத்து என்னை கொண்டு போய் உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரேன்னு சொன்னேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பயப்படாதீர்கள், தேவன் உங்களோடு நடத்துவார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிழ்வற்றும். இதுவரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட நீங்கள் இன்றைக்கு ஒரு விடுதலையோடு கடந்து போவீர்கள். சுகம் உங்களை தேடி வரும், பலன் உங்களை தேடி வரும், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். காரணம், இயேசுவை நீங்கள் முன்வைத்தபடினால், கர்த்தருக்கு நீங்கள் காத்திருந்தபடினால் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் வெட்கம் அடைவதில்லை. கர்த்தர் உங்களோடு உங்களை நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக சொல்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை இந்த நேரத்தில் கொடுக்கவும் சாட்சியா நீக்கவும் திருவிழந்திரியம் அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவ்விரதமாய் உன்னை முன்வைத்து கடந்து போய் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, நாமத்தை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய விடுதலை உண்டாகும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.